பிரைஸ் தி லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கோம் பாஸ்டர். மீண்டும் அந்த வேத உரையாடல் நிகழ்ச்சியில சில கேள்விகளோட உங்களை சந்திக்க வந்திருக்கோம் பாஸ்டர். வேதத்தை நம்ம எத்தனை தடவை படிச்சாலும் அதில் உள்ள சத்தியத்தை, அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்றதுக்கு சில வேளைகளில் கடினமாக இருக்கும், சில வேளைகளில் டவுட்டாக இருக்கும். ரியலி இந்த வசனத்தில் என்ன மீன் பண்ணுறாங்க காட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அது நமக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹோப், மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறதே கர்த்தர் நம்மை படைத்த தெய்வன். நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்படின்றது உண்மை. மோசே யூஸ் பண்ணுறதான வேர்டு அது, ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் ஜெபத்தை கேட்கிறார் மனிதர்கள் சொல்லுகிறதற்கும், அவர் ஜெபத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதற்கும் என்ன காரணம் இருக்கும்? மனுஷன் தேவனை சார்ந்து நமக்கு ஒரு ஹோப் இல்லை. அடிப்படையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அடிப்படையாக ஃபஸ்ட்டு திங்கு அவர் ஜீவன் உள்ளவர் அப்படின்றது. உயிருடன் தானே ஜெபத்தை கேட்க முடியும். அடுத்து அவருக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பாட்ட போய் கேட்குறோம், அவர் செவி கொடுக்காத ஒரு மனுஷனாக இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்க மாட்டோம்ல. அப்போ அந்த உறவு நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த உறவு தான் அடிப்படையாக அது குறிக்கிறது. சரி, அப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்குறாங்க காடு. அப்போ எல்லா ஜெபத்தையும் கேட்பாங்களா? இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, இல்லை நம்மளுடைய பிள்ளைங்கள் சில ஜெபத்தை ஜெபிக்கும்போது, எனக்கு கூட ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னா, ஒரு புற மதஸ்தர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு எப்படியாவது நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும். அப்போ எப்படி நான் படிக்கல, அப்போ பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய பார்த்து எழுதுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ என்ன ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பாங்களா? எப்படினாலும் ஜெபிக்கலாமா? அப்போ சில சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு அது தவறு, இல்லை அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் தாவீதுடைய சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் என்னிடமாய் சாய்ந்து, என் பக்கத்தம்மா சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டாங்க அப்படின்லாம். இப்போ நம்ம வேதத்தை வாசிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு 2 இடத்துல அந்த ப்ரேயர் இவங்க பண்ண ப்ரேயர் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. பட் அந்த ப்ரேயருக்கு காட் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது எனக்கு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளாரிஃபை பண்ண முடியல பாஸ்டர். அதனால நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். அந்த இப்போ நீங்கள் இது வரைக்கும் கேட்டதான கேள்வியிலேயே அல்லது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதானதுலையே, இப்போ ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறாரா அப்படின்னு வரும்பொழுது, அந்த கேட்கிறார் அப்படின்றதுனுடைய அர்த்தத்தை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் செவி கொடுத்தார், செவி கொடுக்கிறார் அப்படின்ட்டு பார்க்குறோம்ல. அதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று காதில் போய் விழுகிறதான காரியம், கேட்கிறதான காரியம். இன்னொன்று செவி கொடுத்தார் என்பதற்கு இன்னும் ஆழமாக பார்க்கும்போது ஒரு காரியம் சொல்லப்பட்டது, அதை கேட்டு அதற்கு பதில் கொடுத்தார் அப்படின்றதுக்கும் செவி கொடுத்தார். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை தீர்த்து வைத்தார். அப்போ வாயில கேட்கறது மாத்திரமல்ல, அதை செயலில் அவர் செய்து முடித்து விட்டார் எனக்கு அப்படின்றது. அப்போ கேட்கறதுல கூட 2 மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா, கேட்டு அதற்கான பதில் கிடைக்கிறதுக்கு பேரும் கேட்கிறது அப்படின்ட்டு. அப்போ எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறாரானா, முதல் இதை பார்க்கும்பொழுது ஆஃப்கோர்ஸ் எல்லாருடைய ஜெபத்தையுமே கேட்கிறார். நம்முடைய இருதயத்திலே உண்டாகிறதான அந்த ஜெபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை கேட்கிறார், அல்லது அவருடைய செவிகளுக்கு போய் அது எட்டுகிறது, அல்லது அவருடைய பார்வையில் அது படுகிறது. நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல் கூட அவருக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கேட்டார் அப்படின்றது எப்போதான் அது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, அதுக்கு அவர் பதில் கொடுத்து அதை நான் பெற்றுக்கொள்ளும் போது நிறைவடைகிறது. அப்போ எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வைத்தீங்கன்னா, எஸ், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவருடைய காதுகளில் போய் கேட்கிறது, அவருக்கு தெரிகிறது அப்படின்னு நம்ம எடுக்கலாம். பதில் கொடுத்தாரா அப்படின்றதான பார்ட் என்ன அப்படின்னா, அவர் தான் அது பதில் கொடுக்கறதுக்கு சூஸ் பண்ணணும். இது பிள்ளைக்கு நன்மையா அப்படின்னு பார்க்கணும், அல்லது என்னுடைய சித்தத்தின்படியே இது இல்லையே, இது பார்த்தீங்கன்னா விசுவாசமற்ற ஒரு ஜெபமாய் காணப்படுது, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபமாய் காணப்படுது அப்படின்றதான டெசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் எடுக்கணும். அதாவது பதில் கொடுக்குற டெசிஷன் அவர் தான் எடுக்கணும். நம்ம அதை ஒன்றுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது.
இப்போ நீங்க சொன்னதுல இருந்து காட் வந்து லிசன் பண்றாங்க, காட் வந்து ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டகரைஸ் அப்படிதான். பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் லிசன் பண்ணாம இருக்காரா அப்படின்னா கிடையாது, லிசன் பண்றாரு. இப்போ ஏசாயால கூட பார்த்தீங்கன்னா, ஏசாயா சொல்ற போது, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட முடியாதபடிக்கு தடையாய் காணப்படுவது என்னன்னா உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனுடைய அர்த்தம் கூட நம்ம பேசுறத ஒரு கேட்கவே கேட்காதுன்ற அர்த்தம் கிடையாது, பதில் உனக்கு கிடைக்காது. ஏன்னா உன்னுடைய பாவத்துல நீ மனம் திரும்பல, ஆனால் நீ இன்னும் பார்த்தீங்கன்னா அவரை நம்பி ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ மனம் திரும்பி என்னிடத்துல வான்ட்டு, அதை கேட்க மாட்டேன், ஆனால் உன்னுடைய தேவையை நீ கேட்கிறாய். அப்படி கேட்கிறதற்கு முதலாவது என்ன உரிமை இருக்கிறது என்கிற இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தடை சுவரை காணப்படுது. அப்போ அந்த தடை சுவரை நீ தான் உடைக்கணும். உடைத்துட்டு கேட்கும்போது உன்னுடைய உறவை நீ புதுப்பித்துக் கொள்ளுகிறாய் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கொஸ்டின்குள்ள போலாமா பாஸ்டர்? சரி. 1 ராஜாக்கள் 13:6 அந்த யெரொபெயாம் ராஜா வந்து தூபம் காட்ட அவர் வந்து அந்த அந்த ஸ்டோரி எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ இவர் வந்து துணிந்து அவர் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த பலிபீடத்துல போய் நின்று அவர் வந்து அந்த பலிபீடத்துல பலியிட்டு தூபம் காட்டினான் அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள் 12:33 அந்த கடைசி வசனத்துல இருக்கு. அப்போ வந்து ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. தீர்க்கதரிசி வந்து அவர் வந்து சொல்றார், அவருக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அந்த தேவனுடைய மனுஷன் வந்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த யெரொபெயாம் ராஜாவுக்கு கோபம் வருது. கோபம் வந்து அவர் வந்து கையை வந்து நீட்டுறாரு அவருக்கு விரோதமா, அவனை பிடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 4வது வசனம் வாசிக்கிறேன் பாஸ்டர். 1 ராஜாக்கள் 13:4 பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின தன் கை தன்னிடமாய் முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிட்டு. அப்போ யெரொபெயாம் வந்து தப்பு பண்றாரு. தப்பு பண்ணும்போது ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து சொல்றாரு, நீ வந்து தப்பு பண்ணதுனால இந்த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, அடையாளம்னு கூட எழுதப்பட்டிருக்கு அடுத்த வசனத்திலேயே கூட. அது ஒரு அடையாளம். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சிதறி போயிற்று. அப்போ அந்த கை அப்படியே மரத்து போகிறதும் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. 2 காரியம் அடையாளம். ஒன்று இடித்து சிதறி போகிறது, அடுத்தது வந்து அந்த கை நிற்கிறது. 2மே அடையாளம். ஏன் அப்படின்னா இது பின்னாட்களில் யோசியா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தகர்க்கப்பட போகிறது அப்படின்ற காரியம். அதுக்கு பின்னால் நடக்க போகிற காரியத்துக்கு இப்போ முன்னாடியே வந்து சொன்னது உண்மை, கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றதுக்கான அடையாளத்தை கர்த்தர் காண்பித்தார். ஓகே. இப்போ என்னோட நீங்க சொல்லுவீங்க எப்பவுமே காட் வந்து எச்சரிக்கிறாரு, காட் வந்து கண்டிக்கிறாரு அப்படின்னா உனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, அப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அப்போ இவங்க தேவனுடைய மனுஷன் வந்து எச்சரிக்கிறாரு. ஆனா அந்த சான்ஸையும் ராஜா பயன்படுத்தலை. அவர் வந்து அந்த காரியத்தை உள்வாங்கவும் இல்லை, அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம அந்த தீர்க்கதரிசி மேல அந்த தேவனுடைய மனுஷன் மேல கோவப்பட்டு கையை நீட்டுறாரு. கையும் மரத்து போகுது. நீங்க சொல்ற மாதிரி உடனே அந்த அடையாளங்கள் நடக்குது. அப்போ நடந்த உடனே இந்த யெரொபெயாம் வந்து இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து அந்த 6வது வசனத்துல இருக்கு, 1 ராஜாக்கள் 13:6 அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. என்னோட கொஸ்டின் என்னன்னா, கர்த்தர் வந்து யெரொபெயாம் ராஜாவுக்கு விரோதமா சொல்லி அனுப்பி இருக்கிறாரு, இவர் வந்து சொல்றாரு, அதை ஏற்றுக்கொள்ளல. அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பலிபீடம் வெடித்து சிதறுது, 2வது கை நீட்டின கை வந்து அகெயின்ஸ்டா போகும்போது அதுவும் மரத்து போகுது. அப்போ அவர் வந்து விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொன்னா இவர் வந்து விண்ணப்பம் பண்றாரு. இப்போ இவர் வந்து அவனுக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை அறிவிக்க வந்தாரு. இப்போ இவர் சொல்ற கட்டளையின்படி, ராஜா சொல்ற கட்டளையின்படி எனக்காக உன் தேவனாகிய கர்த்தர்ட்ட விண்ணப்பம் பண்ணுன்னு சொன்னோன்னா விண்ணப்பம் பண்றாரு, கையும் சரியாயுது. அப்போ இந்த ப்ரேயர் எப்படி, எந்த கேட்டகரியில இவர் பண்ண ப்ரேயர் வந்து காட் வந்து ஆன்சர் பண்ணாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த காரியம் எச்சரிப்பா போன போது இப்படி சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ளலை, இவர் வந்து எப்படி அந்த ப்ரேயரை பண்ணியிருப்பார்?
அப்படின்னு சொல்லி சரி, இந்த கொஞ்சம் பிரேயர் வந்து விளக்குங்க பாஸ்டர். ஏன் செய்தாரு, இதை வந்து தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, ஏன் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்றதுலாம் உங்களுடைய கேள்வி. முதல்ல இந்த ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் நடுவில் நடந்தான ஒரு காரியத்தை நீங்கள் இப்போ 6வது வசனத்தில் வாசித்தீங்க. என்ன அப்படின்னா, அவன் சொல்கிறான், ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதிவிதமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். இப்படி வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து வைக்கிறான். இப்படி ரொம்ப ப்ரைடாக ரூடாக காணப்பட்டதான கீழ்ப்படியாத ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதான தேவ மனுஷன். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சிக்ஷையை அவன் சந்திக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், இப்படிலாம் நம்ம பார்க்கலாம், என்னுடைய தேவன் நம்முடைய தேவன்லாம் சொல்லலை, உன்னுடைய தேவன் நீ வேண்டிக் கொள்ள அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் கூட அதில் ஒரு காரியம் அடங்கியிருக்கு. என்னன்னா, உன்னுடைய தேவன் குணப்படுத்த வல்லவர், உன்னுடைய தேவன் என்னுடைய கையை மறக்க செய்ய வல்லவர் அப்படின்னு சொன்னால் அதை குணப்படுத்தவும் அவர் வல்லவர் அப்படின்ட்டு அவன் நம்புறான்ல. அப்போ நம்புகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய தேவன் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன்னா அந்த உரிமையை இழந்ததை அவன் நினைக்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசியினுடைய தேவன் என்று நன்றாக அவனுக்கு தெரியும். அப்போ அந்த தேவன் மனமிறங்கக்கூடியவர் என்று நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் தேவனை குறித்து நீங்கள் வந்து அன்புள்ளவர், நீங்கள் அந்த அந்த அன்புடைய எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு விரோதமாக வந்து வார்த்தைகள் அனுப்பப்பட்ட போதும் அவன் கொஞ்சம் லேசாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தாழ்த்தும் பொழுது அவனுக்கு இறங்கக்கூடிய வல்லமை உள்ளதான தேவன். அப்படிதான் இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த காரியத்தை பார்க்கணும். அவன் அந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறான், இவன் வந்து ஜெபம் பண்ணுறான், கர்த்தர் டிசைட் பண்ணுறாரு, ஓகே இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அவனுக்கு அப்படின்ட்டு. அதனால இவன் ஜெபம் பண்ணதுனால சரியாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தன்னை வந்து யெரொபெயாம் தாழ்த்துகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். தன்னுடைய ஊழியக்காரன் இதை என்ன பார்க்குறான், என்னவா செய்கிறான், ஜெபம் பண்ணுறானா அப்படின்னா அவன் வந்து வருந்தி ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தேவனுடைய அந்த ஸ்பாவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கும் தேவ மனுஷனுக்கும் காணப்படுது. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமா. அப்போ அதை தான் அவர் தான் டிசைட் பண்ணுறாரு, அவனுக்கு வந்து சரியாகலாமா இல்லை இதை அப்படியே ஒரு உதாரணமாக வச்சிடலாமா அப்படின்றத அவர் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் இரக்கமுள்ளவராய் மனமிறங்கி அந்த ஜபத்தை கேட்டு அவனுக்கு என்ன பண்ணுறாரு, அவனுக்கு சுகப்படுத்துகிறார் ஆண்டவர். அப்படி பார்க்குறோம். அப்போ அந்த ஜபத்தை வந்து செய்தது சரிதானா அப்படின்னா நான் பார்க்குறேன் செய்தது சரிதான். ஏன் அப்படின்னா இது ஒரு ரெக்வஸ்ட். இப்போ நீங்கள் இப்படி பார்க்கலாம், மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் எழுந்தபோது கர்த்தரே அந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, தலையிட்டு அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தண்டிக்கிறார் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இதை பார்க்கிறதான மோசே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலக்கம் அடைந்து ரொம்ப பரிதாபப்படுறான். என்ன அப்படின்னா அவனுக்கு விரோதமான பாவத்தை தான் அவர்கள் செய்தார்கள், ஆனால் அல்டிமேட் தேவனுக்கு விரோதமான பாவம். ஆனால் தேவனே இறங்கி இந்த காரியத்தை என்ன பண்ணாரு, மோசையை ப்ரொடெக்ட் பண்ணி மோசையை ஹானர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மற்ற 2 பிள்ளைகளை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கற்றுக்கொள்ளுக்க பனிஷ் பண்ணுறாரு. அப்போ மோசே வந்து அழுது கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நினைத்தருளும் மனமிறங்கும் என்று சொல்லி கேட்கிறான் மிரியாமுக்காக. அப்போ மிரியாமை ஆண்டவர் வந்து குணப்படுத்துறது நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ மோசேக்கு எங்கேருந்து அந்த இருதயம் வந்தது, அனுபவிக்கிட்டோம், எனக்கு விரோதமாக தானே எழும்பினாங்க அப்படின்னு அவன் யோசிக்கலாம். சாதாரண மனுஷன் தானே அவன். அப்போ அவனுக்கு விரோதமாக எழும்பி அநேக காரியங்களை வந்து மிரியாம் பேசினாள். ஆரோனும் பார்த்தீங்கன்னா மிரியாமோடு சேர்ந்து கொண்டான். அப்போ அந்த இடத்துல மோசே ஒரு சாதாரண மனிதனாக, அதாவது ஜென்மஸ்பாவமுள்ள மனுஷனாக மாத்திரமே செயல்பட்டு இருந்தாள். இந்த மிரியாம் இப்படியே காணப்படட்டும், பாளையத்தை விட்டு ஒதுக்கப்படட்டும், நமக்கு வந்து யாருமே வந்து பக்கத்தில் வர முடியாது, அதாவது நம்முடைய பொசிஷனுக்கு விரோதமாக யாருமே எழும்ப முடியாதுன்னு நினச்சிருக்கலாம்ல. ஆனால் அப்போ தேவ மனுஷனாக அவன் திங்க் பண்ணுறான். அப்போ தேவன் வந்து இந்த காரியத்தை எப்படி பார்ப்பாரு, எதுக்காக வந்து நேசித்து பயன்படுத்தினதான இவர்கள் 2 பேரையும் ஆண்டவர் தண்டிக்கணும் எனக்காக அப்படி சிந்திச்சு பார்க்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனால் அழுது ஜெபம் பண்ண முடியுது அவர்களுக்காக. அப்போ அது மாதிரி தான் இந்த இடத்துலையும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல், கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரன், அவ்வளோதான். போன வேலையை வந்து செய்தான் முடித்தான். அவனிடத்துல கொஞ்சம் மாற்றம் உண்டாகிறதை பார்க்கும் பொழுது தேவனிடத்துல வேண்டிக்கொள்ளு எதுக்கு ஒரு மற்ற சொல்லுவான். அப்போ அந்த தேவனாலே செய்ய முடியும் என்று நம்புகிறபடினால் தானே தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளணும். அப்போ அந்த ஒரு சிறிய நம்பிக்கை அங்கே வெளிப்படுகிறது. ஆனபடினால இந்த ஜெபம் சரியான ஜெபம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது, குணப்படுத்தினார் வேதம் சொல்லுகிறது. அந்த பக்கத்தை நம்ம பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்றதான பக்கத்தை ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம், அவனுக்காக நீ ஜெபம் பண்ணாத அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு, அவனுக்கு குணத்தை சுகப்படுத்துறாரு அப்படின்ட்டு பார்க்கிறோம். நீங்கள் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அந்த யோனா வந்து முதல்ல தர்ஷீஷுக்கு ஓடி போயிட்டு நினிவேல அறிவிப்பார். அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் மனம் இறங்கினோன்னே அவர் வந்து சொல்கிற அந்த காரியம் அப்படிதானே, நீர் வந்து மனம் உருக்கம் உள்ளவர், நீங்கள் இறக்கம் உள்ளவங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து போகாமல் வந்து தர்ஷீஷுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கர்த்தர் வந்து இரக்கம் உள்ளவர், அந்த சாயலை அவருடைய ஊழியக்காரரும்
வெளிப்படுத்தினாரு இந்த விஷயத்துல. ஆனால் யோனாவை பார்க்கும்போது அந்த அவருடைய சுபாவம் மேல் எழும்பினதை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னீங்க பாஸ்டர், அது வந்து யெரொபெயாமுக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ கர்த்தர் வந்து தண்டிக்கிற எந்த ஒரு மனுஷனையும் தண்டிக்கிறது முன்னால கர்த்தர் வந்து நம்மளோட இடைப்படுறது, நம்மளோட எச்சரிக்கிறது எல்லாமே வந்து அவருடைய அன்பு. நீங்க சொன்னீங்க அன்புக்கு எக்ஸ்ட்ரீம் தான் அப்படின்னு. அப்போ அவர் நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாருன்னா அவருடைய அன்பும் இரக்கமும் நமக்கு வெளிப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா. என்ன நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, யெரொபெயாமை அடுத்த நாள் அவர் வந்து தப்ப விட்டதற்கு காரணமே இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு காணப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எல்லா மனுஷனுமே பாவியாகிய மனுஷன் ஏன் அடுத்த நாள் ஆண்டவர் வாழ விடுகிறார், அல்லது அந்த நேரத்திலே அவனை அழித்து விடலாமே, அவன் அடுத்த நொடி வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு தெரிய வேண்டும், என்னிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தான் என்னை தப்ப விட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவன் மனம் திரும்பணும். பொதுவா உலகத்துல வந்து நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, இல்ல இப்போ அந்த புயல் தான் வரும்போது, அழிவு தான் வரும்போது அப்படியே நம்ம வந்து தாழ்த்துவோம். அப்புறம் ஜஸ்ட் அந்த சைக்ளோன் அப்படியே அந்த புயல் கடந்து போய் நார்மல் லைஃபுக்கு வந்தோடனே நம்மளும் பழையபடி அந்த நார்மல் மனுஷனுடைய அது ஜென்ம சுபாவமாக இருக்குது. இப்போ பழையபடியும் நமக்கு அந்த சூடு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, நம்ம குளிர் விட்டு போச்சு. அப்போ மனுஷன் வந்து எத்தனை தடவை கர்த்தர் சான்ஸ் கொடுத்தாலும் அந்த நெருக்கப்படுற டைம்ல எனக்காக வேண்டிக் கொள் அப்படின்னு சொல்றாங்க இந்த யெரொபெயாம். ஆனா மனம் திரும்பல. அப்போ அதையும் கர்த்தர் அறிந்திருந்தும் வந்து அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி இதுல இருந்து எடுத்துக்கலாம்ல பாஸ். எப்படின்னா, எல்லாவற்றுக்குமான அந்த முடிவை வந்து கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார், ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். இப்படிதான் பார்க்கணும். யெரொபெயாமுடைய லைஃப்ல ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் அவன் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு நன்மையான வாழ்வு அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் மறுமை அல்லது மோட்சம் அல்லது பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடியதான காரியம், அல்லது இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தப்பட்டதான ஆவிக்குரிய வாக்குத்தத்தமே அதுதான். என்ன அப்படின்னு சொன்னால் அவரோடு கூட அவர்கள் நித்தியமாய் வாழலாம் அப்படின்றது தான் வாக்குத்தத்தம். என்ன அப்படின்னா, என் ஜனமாக இருப்பீர்கள் அப்படின்றதுனுடைய மீனிங்கே அதுதான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அழிவு கிடையாது. இப்போ இந்த பூமியில் அவருடைய ஜனமாக வாழ்ந்து விட்டு அப்படியே மாதிரி தான் அதுக்கப்புறம் லைஃபே இல்லைன்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ என்னுடைய ஜனம் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுனுடைய மீனிங்கே என்னென்னா, உனக்கு வந்து ஒரு எவர் லாஸ்டிங் லைஃப் இருக்குது அப்படின்றதான் அந்த வார்த்தைக்குள்ளேயே காணப்படுகிறதான அர்த்தம். அப்போ அவர்கள் அதை தானே நோக்கி போக வேண்டும். அப்போ ஏன் ஆண்டவர் இப்படி விட்டு வைத்திருக்கிறாருன்னா, எல்லாருக்கும் ஒரு நாளை குறித்து, துன்மார்க்கன் இவ்வளோ துன்மார்க்கம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான்னு ஆண்டவர் தெரியாதா? அவனுக்குன்னு ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அவன் துள்ளிகிட்டே இருக்கலாம், ஆடிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், இது அவருடைய கிருபையினாலே அவன் நிற்கிறான், அல்லது அவருடைய கிருபை வந்து பார்த்திங்கன்னா அவனை தாங்கி கொண்டு இருக்கிறது, அவர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிந்த நேரத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி குளிர் விட்டு போயிருக்கு அப்படின்னா உடனே கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்திக்காதபடினாலே, இப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான், அடுத்த நாள் அவன் வாழும்போது அவன் என்ன நினைக்கிறான், இந்த பாவத்துக்கான பலன் உடனே ஒன்றும் கிடைக்கலையே, உடனே அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஷை கிடைத்தது என்று சொன்னால் அவனுக்கு அந்த பயம் வரும். அதுக்கு அடுத்த நாள் நல்ல பிள்ளையாக வாழ்வான், மனம் திரும்பினா மனுஷனாய் வாழ்வான். அப்போ அதுதான் வந்து நம்ம இதில் கற்றுக்கொள்ளுகிறதான காரியம். பாவம் செய்த பிறகும் ஒரு மனுஷன் வாழ்கிறான்னு சொன்னால் அவன் என்ன நினைக்கிறான், தேவன் இல்லை, அல்லது தேவன் தன்னை பார்க்கல, தேவன் உடனே தண்டிக்கல, அப்படி அவன் நினைக்கிறான். இது சாதாரண இந்த உலகத்தில் அப்பாவுக்கு தெரியல அதனால தண்டிக்கல அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அதே மாதிரி தெய்வத்தையும் அவன் நினைக்கிறான். ஆனால் தெய்வம் உன்னை அடுத்த நாள் வாழ விடுவதனுடைய காரணமே என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் வந்து சான்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு மனசில் தோணிட்டு இருந்துச்சு, இப்போ இந்த காரியத்தில் தப்ப விட்ட உடனே அப்போது மனுஷனுக்கு ஒரு காரியம் இறக்கும் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும், இன்னொன்று இன்னும் துணிகரம், இதில் தப்ப விட்டார்ல, நீ அடுத்த தடவை பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அந்த சைடு போகிறதற்கும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல பாஸ்டர். அப்போது இந்த ஜெபத்தை கேட்கறதுனால மனம் திரும்பினா அந்த பாசிட்டிவ் சைடுக்கு வரலாம், இல்லை இன்னும் இந்த ஏரோது தன் இருதயத்தை திருப்பி கடினப்படுத்தின மாதிரி போயிட்டு இருந்தாலும் ஆனாலும் அதுக்கும் ஒரு எண்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே பாஸ்டர்? எப்படின்னா, நீங்க கர்த்தருடைய பக்கத்தை பார்த்தீங்கன்னா அவர் பெர்ஃபெக்ட். என்ன அப்படின்னா, இவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலையே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் வந்து வரக்கூடாது, அல்லது இந்த மனிதன் கேட்கக்கூடாது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கர்த்தர் அவ்வளவு சான்ஸை கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அவரிடத்துல திரும்புகிறதற்கு, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அவ்வளவு வாய்ப்புகளை கொடுப்பார்.
அப்போ எந்த வாய்ப்பாக இருந்தாலும் கர்த்தர் வந்து கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதனால தான் ரொம்ப சிம்பிளாக பார்த்தா அவன் வாழறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அன்டில் டெத் பெட்டுக்கு போய் அவன் மரித்தாச்சு அப்படின்னு சொன்னால் நோ, அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபினிஷ்டு, டோர் க்ளோஸ்ட். அவனுடைய லைஃப்பில் வந்து அது க்ளோஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து மறுமைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவன் வந்து இரண்டாம் உயிர்த்தெழுதலில் எழுந்து திரும்ப நியாய தீர்ப்போடு கூட அவன் வந்து அவனுடைய ஆவி ஆத்ம சரீரம் வந்து அழிக்கப்பட்டதாக காணப்படும். இந்த உலகத்தில் வாழ்கிறதான வாழ்க்கை குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில் ஏன் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? ஒரு மனுஷனை யோசிக்கணும், இவ்வளோ அக்கிரமக்காரன் பாவியாக இருக்கிற நான் ஏன் வாழ வேண்டும்? ஆனால் ரெண்டே காரியம் தான் தோன்றும். ஒன்று, தேவன் இல்லை, என்னை யாருமே பார்க்கவில்லை அப்படின்னு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் கிருபை உள்ளவராய் ஒரு நாள் எனக்கு கொடுத்துருக்கிறார், இந்த நாள் அல்லவா நான் ரட்சிக்கப்படுவதற்கான நாள், இதுவே ரட்சணை நாள் என்று சொல்லி அவன் மனம் திரும்ப வேண்டும். இதுதான். ஆனால் யோசிக்க மாட்டான் மனுஷன். மனுஷன் எப்படி தெரியுமா டியூன் ஆகிருப்பான்? ரொம்ப சிம்பிள். இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரியில், அல்லது ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது கண்ட்ரியில், அல்லது ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலிக்குள்ளார காணப்படுகிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஆமாம், தவறுனா இந்த தண்டனை, அடுத்த நாள் என்ன பண்ணாதான் அந்த பிள்ளை தவறாது. அதே மாதிரி இந்த பூமியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான கண்ட்ரிக்குள்ளே வாழும்போது ரூல்ஸ், ஒரு காரியத்தில் தவறு செய்யும் பொழுது அதுக்கான தண்டனை இமீடியட்டாக கிடைக்கும், அடுத்த தவிர அதை செய்யாது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் டியூன் ஆக்கப்பட்டு இருக்கிறான். இதையே வந்து தேவனிடத்துல எதிர்பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தவறு செய்யும் போது உடனே தண்டிச்சாருன்னா அடுத்த நாள் அந்த தவறு செய்ய மாட்டோம், கரெக்ட் பண்ணிக்குவோம். ஆனால் அவர் அப்படி செய்கிறதில்லை. பாவம் செய்கிற மனுஷனை உடனே அவர் தண்டித்து கொண்டே வருகிறது இல்லை. ஏன் என்று சொன்னால், அவருடைய அந்த பாவத்துக்கான மரணம் என்று அவர் வைத்திருக்கிறதுன்னா மரணம், அவ்வளவுதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாவத்துக்கான ரிவார்டு என்ன வச்சிருக்காரு? மரணம். இந்த பூமியில் அப்படி கிடையாது. பாவத்துக்கான மரணம் இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவுதான், இது சின்ன பாவம், இதுக்கு இவ்வளவு பெரிய பாவம், இப்படி வச்சிருக்காங்க இல்லையா? அதையே அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் பாவத்துக்கான தண்டனை என்பது ஆண்டவருடைய பார்வையில மரணம். அதனால்தான் அவர் பேசுகிறார், மரணம் என்று சொன்னால் அழிவு, நரக அழிவு இல்லையா? அப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே வர்றாரு. இந்த பூமியின் ராஜா என்ன பண்ணுவான்? இது சின்ன திருட்டு தானே, அதுக்கான ஒரு தண்டனையை கொடுப்போம், கையை வெட்டுவோம், இப்படி பண்ணுவான். ஆனால் வந்து அவர் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் விட்டு வைத்து 2 கண்ணோட 2 காலோட 2 கையோட விட்டு வைத்து கடைசியில் முழுமையாக அழிக்கிறவர். அதனால தான் அந்த ஸ்பேஸ் அவ்வளோ கிடைக்குது. மனுஷன் வந்து இந்த பூமியில் நடக்கிறதான காரியம் மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் பாவத்தை. அப்படி அல்ல, கர்த்தருடைய பார்வையில் நீ தப்பவே முடியாது, பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பண்ணுகிறது என்பது அவனுக்கு புரிந்தது என்று சொன்னார். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? தேவனை மனுஷன் நேராக பார்க்க மாட்டேன்றான், பார்க்க முடியல. பாவம் இன்னைக்கு பண்ணிட்டான்னா இவன் வந்து நின்றுட்டாருன்னா என்ன ஆகும்? சிந்திச்சு பாருங்க. நடுநடுங்கி போயிட்டு காலில் விழுந்து நான் இனி செய்யவே மாட்டேன் அப்படி சொல்லுவானா இல்லையா? அவர் அப்படி வர்றதே கிடையாது, பார்த்துட்டே இருக்கிறார். மனுஷனுக்கு என்னதான் தெரியும்னா, அவர் பார்க்கிறார், நான் செய்கிறது அவருக்கு பிரியமில்லை அப்படின்ட்டு அவனுடைய உள்ளுணர்வு சொல்லும். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் சாதாரணமாக அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு என்ன இமீடியட்டான பனிஷ்மெண்ட் தேவனாலே கொடுக்கப்படுவது இல்லை. அப்போ நீங்க சொன்ன காரியத்துல இருந்து காட் சான்ஸ் கொடுக்குறாங்க, அட் ஒன் பாயிண்ட் நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா மனுஷன், நான் கூட உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்டிருக்கேன், எப்படி காடு நம்ம கண்ணு முன்னால் இல்லாததுனால தானே நமக்கு இவ்வளவு துணிகிறோம், நம்ம வந்து இந்த காரியங்களை இவ்வளோ லைட்டாக வந்து எடுக்கிறோம், இல்லை வேர்ல்ட்லி காரியத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா நம்ம கண்களுக்கு அது தெரியாததுனால நம்ம வந்து இதுலேயே ஊறி போய் இதற்குள்ளாலே இந்த எல்லைக்குள்ளாலே நம்ம காடை கொண்டு வர பார்க்குறோம். அப்படி நம்ம காடை நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சால் உடனே தண்டனை அப்படின்னு நம்ம மனுஷ எண்ணங்கள் நினைவுகளுக்குள்ளால காடை கொண்டு வர பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து நீதிபரர், இன்னொன்று நம்ம எல்லாம் இரக்கமும் கிருபையும் உள்ளவர் என்கிறத வந்து நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாஸ்டர். எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னும் ஒருத்தருடைய ப்ரேயர், ஸ்தேவானுடைய ப்ரேயர். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் வந்து நம்ம அந்த காரியங்கள் நிகழ்வெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறதுனால டைரக்டா நான் கொஸ்டினுக்கு போறேன். அப்போ வந்து இவர் வந்து பிரசங்கம் பண்றாரு, அந்த ஆலோசனை சங்கத்தினருக்கு முன்னால போய் நின்று அவரை வந்து பிடிச்சி குற்றம் சாட்டுகிறாங்க. அப்போ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது அவர் வந்து இவங்களை கடிந்து கொள்றாரு. 51வது வசனம், அப்போஸ்தலர் 7:51, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கும் எப்போது எதிர்த்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாயிண்ட் வரும்போது அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, கூக்குரலிட்டு 57, அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு
தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒரு மனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல் எறிகிறாங்க. என்னோட கொஸ்டின் இனிதான். அப்போ 59, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அதற்கு மேல போய் அவர் சொல்றாரு, அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இவர் ஒரு தப்புமே செய்யல. இவரை குற்றம் சாட்டி ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால கொண்டு வர்றாங்க. இவர்களுடைய பாவத்தை, இந்த கொண்டு வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை அவர் சுட்டி காட்டும் போது அவங்க ரொம்ப கோவப்பட்டு அவர் மேல பாய்ந்து கல்லெறிகிறாங்க. கல்லெறியும் போது இவரை இவர் பண்ற இந்த ப்ரேயர், ஆண்டவரே இவங்க மேல இந்த பாவத்தை சுமத்தாதுருங்க அப்படின்னு. அப்ப இவங்க செய்யறது தானே பாஸ்டர் பாவம். இவங்க தான் கர்த்தருடைய அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா வர்றாங்க. அவரை எதிர்த்து நிற்க முடியல. அவருக்கு அந்த ஞானத்துக்கு முன்னால இவங்களால ஒன்றும் நின்று விளக்கம் சொல்ல முடியல. அப்புறம் அவங்க மூர்க்கம் அடைகிறாங்க, கோவம் அடைகிறாங்க, கல்லெறிகிறாங்க, நித்திரை கொலை செய்கிறாங்க ஆக்சுவலி. அப்போ எப்படி இவரால் இப்படி ஒரு ஜெபம் பண்ண முடியுது? இன்னொன்று, காட் இந்த ப்ரேயருக்கு எப்படி ஆன்சர் கொடுப்பாங்க? அப்போ இந்த பாவம் அவங்க மேலே சுமத்தப்படாதா? எப்படி காட் இதை டீல் பண்ணுவாங்க? இந்த ஒரு ஊழியக்காரன் இப்படி இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு ப்ரேயர் பண்றாரு. இது இவங்க பண்ணதான பாவம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்ததுனால, வேத வாக்கியங்கள் புரிகிறபடினாலே இது இவர்கள் செய்ததான பாவம்னு சொல்றீங்க. நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடுங்க. இப்போ சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டு இவர்கள் நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்க? இந்த 57வது வசனம், அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. அப்போ என்னமோ நடந்திருக்கு, அவங்களால அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, கிரகிக்கவே முடியல. என்ன நடந்தது? அவன் சொல்றான், வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவானவரை காண்கிறதை பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான். இப்போ இது அவர்கள் தேவ தூஷணமாக இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவர்கள் நினைத்து இவன் பாவி என்று நினைக்கிறார்கள். அவங்களுடைய பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இது தேவனுக்கு செய்கிறதான சேவை என்றும் இந்த ஸ்தேவான் பாவி என்றும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ ஸ்தேவான் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், தான் குற்றமற்றவன் நீதிமான் என்றும் இவர்கள் தாங்களுக்கு அறியாத ஒன்றை இவர்கள் செய்கிறார்கள், நான் சொல்லுகிறதும் நான் காண்கிறதும் அறிவிக்கிறதும் சத்தியம்னு எனக்கு தெரியுது, ஆனால் இவர்களெல்லாம் தாங்கள் அறியாத ஒன்றை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் செய்கிறார்கள், அதுபடினாலே இவர்களுடைய பாவத்தை இவர் மேலே சுமத்தாதுரும் அப்படின்ட்டு அவனுடைய பக்கத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது, தேவனுடைய பக்கத்துலேருந்து நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, ஸ்தேவானை அவர் என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார் அல்லது அவன் விசுவாசித்தான், அவருடைய பிள்ளையாக இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரனாய் காணப்பட்டு அவன் எந்த குரூப்லேருந்து வந்தானோ அந்த குரூப்புக்கே என்ன பண்ணுறான், இயேசுவானவரை குறித்து அறிவிக்கிறான். நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற நம்புகிற அந்த ஜனங்களிடத்திலேயே இவன் என்ன பண்ணுறான், இதை போதிக்கிறான். அப்போ தேவனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் தெரியுது. அப்போ நமக்கும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை வாசிக்கும் போது எல்லா காரியங்களும் நமக்கு புரிகிறது. இந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா எப்படி அவனால் ஜெபிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், இப்போ கிரைஸ்ட் ஜெபிக்கிற மாதிரியான ஒரு ஜெபம் இல்லை, சிலுவையில் தொங்கும்போது சொல்லுகிறதான அந்த காரியமே தான் இதில் காணப்படும். அப்போ இது இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே நம்ம போகும்பொழுது, இப்படி நீங்கள் பாருங்கள், ஸ்தேவானுடைய பக்கத்துலேருந்து நீங்கள் இதை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்தேவான் பர்ஃபெக்டாக தேவ மனுஷன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்தான். அல்லது தேவ பிள்ளைகள் எல்லாருமே அப்படி தான் செய்யணும். என்னென்னா, நீங்கள் மன்னிக்க சொல்கிறாருல நம்மளை, அதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? மன்னிக்க சொல்கிறத ஏன் மன்னிக்க சொல்கிறார்? நமக்கு விரோதமான குற்றம் செய்தவர்களை நம்ம ஏன் மன்னிக்கணும்? நம்ம ஆக்சுவலா பழியில வாங்கணும். ஏன்னா நம்ம மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், ஆனபடினாலே மன்னிக்க சொல்றார். அப்ப நம்முடைய இருதயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிளியர் ஆகிறதுக்காக, நம்முடைய கான்சியஸ் கிளியராக இருக்கு, நம்முடைய மனம் பாத்தீங்கன்னா கிளியர் ஆகணும், அதுக்காக என்ன பண்றாரு, மன்னிக்க சொல்றாரு. இப்ப ஸ்தேவான் மன்னிச்சுட்டு அந்த கிரட்ஜோட அவன் இறந்து போனானா எப்படி இருக்கும்? ஆனா அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்றான், மன்னிக்கிறான். மன்னிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் கிளியர் ஆகுறான். ஆனா அதே நேரத்துல அந்த ஜனங்களுடைய அந்த பாவம் தேவன் சுமத்துவாரா சுமத்தாதிருப்பாரா என்பது அவர்கள் மனம் திரும்புகிறதை வைத்து காணப்படுது. அதற்கு பின்பு அவர்கள் சுவிசேஷத்தை கேட்க போகிறார்கள். மனம் திரும்பினார்கள் என்று சொன்னால் அந்த பாவம் அவர்கள் மேலே சுமத்தப்படாது. அப்போ அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அவருடைய லைஃப்ல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டைம் இருந்துச்சு. ஏற்றுக்கொண்டவர்கள் தப்பினார்கள், இல்லை அப்படின்னா அந்த பாவம் சுமத்தப்படும். அப்போ தேவன் அதை வைத்து தான் அதை டிசைட் பண்ணுவார். வழி இவன் ஜெபித்து விட்டான், ஆனபடினால மன்னித்து விடுவோம் என்று மன்னிக்க மாட்டார். இப்போ
ரொம்ப கிளியராக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் அழகா சொன்னீங்க. 3 பேர் தேவன் இதை எப்படி பார்ப்பாங்க, ஸ்தேவன் எப்படி பார்ப்பாரு, அந்த ஜனங்கள் வந்து தேவதூஷணம் தேவனுக்காக இதை செய்கிறோம் என்று பார்க்குறாங்க. அப்புறம் ஸ்தேவான் எப்படி மன்னித்தாரு, அவருக்கு இருதயம் கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி, இன்னும் அந்த ஜனங்களுக்குடைய அந்த அந்த ஸ்தேவானுடைய ப்ரேயரை எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலை பொறுத்து அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன காரியத்தில் நீங்கள் ஆல் ஓவராக எல்லாம் கிளியர் பண்ணி, இப்போ எப்படி அந்த ப்ரேயரை வந்து கர்த்தர் அங்கீகரிப்பார், எப்படி இவர் ஏன் மன்னிச்சாரு, அப்புறம் அந்த ஜனங்கள் ஏன் வந்து இவ்வளோ வைராக்கியத்துக்கு இப்படி கல்லறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கிளியராக எல்லாம் அந்த பிக்சர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாஸ்டர். இந்த 2 கேள்விகளுமே எனக்கு ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சு. மீண்டும் சில கேள்விகளோடு சந்திக்கலாம். நிச்சயமா. Praise the Lord.